வணக்கங்க. இப்போது ஒரு பக்தர் சாமி கும்பிட்றீங்க, கடவுளுடைய கோயிலுக்கு போகிறீங்க, வர்றீங்க, பண்ணுறீங்க. என்னங்க கடவுளுடைய அ அப்பாவுடைய பாவம் அப்பாவுடைய பாவம், அம்மாவுடைய பாவம், தாத்தாவுடைய பாவங்கள்லாம் இருக்குதுன்னால் இருக்குது. நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது, அவைங்க பாவச் செயல்ல பாவச்செயல் குறுக்கு வழியில் சம்பாரித்து உழைப்பு இல்லாமல் சம்பாரித்து இந்த வீட்டை கட்டியிருந்தார்னு வச்சுங்களேன். வீட்டை கட்டியிருந்தார். அவர் மறைஞ்சிட்டார். மறையும் போது உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் முருகர் பக்தன், கடவுளை கும்பிடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ரைட்டு, ஒத்துக்கிறேன். கும்பிட்றீங்களா? அப்போது நீங்கள் அந்த பாவச்செயலில் கட்டின வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, குடியிருக்கக்கூடாது. அவர் பாவச் செயலில் சம்பாரித்த காசை நீங்கள் உணவாக சாப்பிடக்கூடாது. அவர் பாவ செயலில் சம்பாரித்த அவருடைய சொத்துக்களெல்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னால், நிம்மதியாக இருக்கணும்னால், உங்கள் செஞ்ச பாவங்கள் உங்களை தாக்காமல் இருக்கணும்னால் இப்படியெல்லாம் இருக்கணும். இன்னொன்று கூட நான் சொல்கிறேன். பாவச் செயலில் சாப்பிட்டு வளர்ந்து அதனுடைய ஜெனிச்சால் தானே நீங்கள், அவருடைய பிளட்டு தானே நீங்கள். அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பரிகாரம்னால், சுத்தமாக நீங்கள் எந்த விதமான பாவங்கள் செய்யாமல் இருக்கணும், எந்த விதமான தவறும் செய்யாமல் வாழணும். வாழும்போது தானம் தர்மம், நீங்கள் உழைக்கிற காசில் தானம் தர்மம் நிறைய பண்ணிகிட்டே இருங்க. இப்போ 100 ரூபா சம்பாதிக்கணும்னா 20 ரூபா தர்மம் பண்ணுங்கள். 1000 ரூபா சம்பாதிக்கணும்னா 200 ரூபா தர்மம் பண்ணுங்கள். சோறு வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. தர்மம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னால் என்ன, அந்த பாவச்செயல் விலகிடும். நிம்மதியான மனிதனாக வாழலாம். உங்கள் அப்பா சம்பாரித்தது, உங்கள் தாத்தன் சம்பாரித்ததை விட நீங்கள் பன்மடங்கு நீங்கள் சம்பாரித்து பெரிய ஆள் ஆயிடுவீங்க. ஒரு கட்டத்தில் அந்த சொத்தெல்லாம் இருக்குதில்லங்க, அந்த சொத்தெல்லாம் இருக்குதில்ல, அந்த சொத்தெல்லாம் நம்ம உடன்பிறப்பு தம்பிகள், அண்ணன்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து அதை ஃபைனலாக விற்று போடுங்க. பணமாக விற்று தானம் தர்மம் வாங்கி கொடுங்க. மாடு வாங்கி கொடுங்க, ஆடு வாங்கி கொடுங்க, கோழி வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி ஜீவராசிகளாகவே வாங்கி கொடுங்க. உங்கள் ஜென்ரேஷன் போக உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் ஜென்ரேஷன் அந்த பாவத்தின் சம்பளம் உங்கள் பரம்பரைக்கே வராது. உங்கள் தலைக்கட்டுலேருந்து அந்த பாவங்கள் தாக்கவே தாக்காது. பூரா பசுகள் வாங்கி கொடுங்க, மாடுகள் வாங்கி கொடுங்க. ரொம்ப ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த பாவ சம்பளத்து வேலை அவங்க சம்பாரித்த சொத்தை வேலை நீங்கள் சம்பாரிச்சிருவீங்க. தன்மடங்கு சம்பாரிச்சிருங்க. கடவுள் கொடுத்துருவார். இப்படியெல்லாம் இருந்தால் என்னங்க, இப்படியெல்லாம் இருந்தால் தான் பாவத்திலேருந்து தப்பிக்க முடியுமா தவிர, அவங்க வீட்லேயே இருந்துட்டு அவங்க வாங்கின வருமானத்திலே சாப்பிட்டு இருந்தேன்னா நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நிம்மதியாக நீங்கள் மனைவி கிட்ட சந்தோஷமாக இருக்க முடியாது. உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் பாவத்துக்கு ஆளாயிருவாங்க. நான் இறைவனோட அனுகிரகம் பெற்றவன். நான் சொல்கிறேன், கேளுங்க. என் பேர் ஜெகநாதன், கோயம் மாவட்டத்தை சேர்ந்தவன். ஸோ வச்சிருட்டுங்களா? ஓகே, பாய்.